நேயர்களுக்கு வணக்கம். இன்று கிறிஸ்மஸ், எல்லோருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இப்போ நண்டு பிரட்டல், மிளகு பிரட்டல் செய்து காட்ட போகிறேன். சளிக்கெல்லாம் நல்லது. இன்றைக்கி அரைச்சி பிரட்ட போகிறேன். அதை இன்றைக்கி அம்மா உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு 2 பல்லாரி, 3 பச்சை மிளகாய், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 3 தக்காளி, நண்டு 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் அரைக்கிறதுக்கு, மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடு, வத்தல், தேங்காய், இதை அரைக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். ஆயில், கடுகு தாளிக்க. இது பிரட்டி காட்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு, மிளகு நல்லா கூடுதலாக எடுத்துக்கணும். இந்த மூடிக்கு 1 மூடி போடுறேன். நல்லா காரமாக இருக்கும், நல்லா சளி இழி பிடிக்காது. ஏற்கனவே போட்டிருக்கேன், ஆனால் இது வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இது 1 ஸ்பூன் ஜீரகம், இதுக்கு 1 மூடி மிளகு, 1 மூடி ஜீரகம், 1 மூடி பெருஞ்சீரகம், 5 வத்தல், மிளகு போடுறபடியே வத்தலை குறைச்சி காரத்தக்கன போட்டுக்கலாம். இதை போட்டு நுணுக்கிட்டு இந்த வெள்ளைப்பூடு எல்லாமே ஒன்றா, வெள்ளைப்பூடு மட்டும் பிறகு தேங்காயும் இதோடு போட்டுடலாம். அரைச்சி பைனலில் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம். இதை போட்டு ஃபைனலாக அரைச்சிட்டு வரேன். அரைச்சிட்டு வந்துட்டு வெள்ளைப்பூடு போடும். இப்போ கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த வெள்ளைப்பூடை போட்டு அரைக்க போகிறேன். இதுதான் டேஸ்ட்டு. நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் வரைக்கும் மணம் போகும். நம்ம வீட்டுக்குள்ளே குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுறேன். காஞ்சிருச்சு. செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு போடுறேன், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இப்போ கொஞ்சம் இவ்வளோ உப்பு, நல்லா இந்த கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கிட்டு பாருங்க. எல்லாம் ஒன்றா போடுறேன்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா இது சட்டி நல்லா வதங்கிடும். கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த அரைச்ச பேஸ்ட்டு இப்படி அரைச்சிருக்கேன், இதை இப்போ இதில் போட்டு வதக்க போகிறோம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை விட்டு ஒரு கொதி வந்தோடனே இப்போ நண்டு போடுறோம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நண்டை போடுறேன். அதே இந்த நீலக்கானல் நண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரட்டலை வச்சு சாப்பிட, ரசம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். தண்ணியை கம்மியாக வச்சு அப்படி பிரட்டினா அப்படி வச்சா. இப்போ நல்லா இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் வேகிறதுக்காண்டி. கொஞ்சம் நல்லா வற்ற விட்டுட்டு, கொஞ்சம் சுண்டை வற்ற விட்டுட்டு பிரட்டினாக்கடி எடுத்துரும். நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஃபைனலாக காட்டுறனால இப்போ நல்லா வற்றிடுச்சு பாருங்கள், எண்ணெயாக வந்துருச்சு. இன்னும் நல்லா சுண்டை விடலாம். சுண்டை விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்பு வேணால் குழம்போட கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த சளி பிடிக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட போகிறேன். அவ்வளோதான் ஃபைனலாக. இப்போ இறக்க வேண்டியதாம்மா. அடுத்து இந்த ரெசிபியை பார்த்துட்டு, செஞ்சு பார்த்து, சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.